காஞ்சி ஒண்ணுக்கு இல்ல, அது வருஷக்கணக்கில் அது அப்படியே இருந்து அது ஒண்ணும் அதுல உயிரோட்டம் இல்ல, அது ஒண்ணு இல்ல, அது உயிரே இல்லாத, அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதனால என்ன ஒரு காரியமும் செய்ய முடியாது. அதை கொண்டு போய் நட்டு வச்சா என்ன பண்ணாது, முளைக்காது. ஆனா அது நம்முடைய பார்வையில், ஆனா தேவன் சொல்லுகிறாரு, நான் அதை துளிக்க பண்ணுவேன். நான் கண்டு பண்ணேன் என்று சொன்னா, நான் கண்டு பண்ணேன் என்று சொன்னா அது நான் நிரூபித்து காட்டினால் துளிக்கும். அது துளித்தது மாத்திரமல்ல, பூ பூத்துச்சு, காய் காய்ச்சது, அது பழங்களை என்ன பண்ணுச்சு, மற்றவர்களுக்கு அது பிரோஜனமாக அது கொடுத்தது என்று சொல்லிப்பாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு வாழ்க்கை அதுதான். இன்னைக்கு தேவன் இன்னைக்கு நம்மை அவருக்கு என்று சொல்லி, இன்னைக்கு நம்மை அவருக்காக என்று சொல்லி இன்னைக்கு பிரித்து எடுத்திருப்பார் சொன்ன, நிச்சயமாக அது வெறுமை ஒன்றுக்கு இல்லை, எல்லாவற்றிலும் ஒரு உயிரோட்டத்தை தேவன் என்ன பண்ணுவாரு, உருவாக்கி கொடுப்பார். அது காஞ்சே இருக்கலாம், அது கேட்பாருக்கு இருக்கலாம், ஆனா ஒரு நாள் என்ன ஆகும், அதுக்குள்ளாக உயிரோட்டம் உண்டாகும். இதை ஒரு பிரோஜனமான ஒரு கோளாய் மாற்றுவார். என்னை கூட அப்படிதான் ஆண்டு மாற்றினாரு. இப்படிப்பட்ட ஒரு காஞ்சி போன ஒரு கட்டையாக தான் நானும் ஒரு நாளில இருந்தேன். ஏன்னு சொல்லி சொன்னா, அவ்வளவுதான் இல்ல, லைஃப்ல இல்ல, நமக்கு இது இல்ல, நமக்கு குழந்தை இல்ல, அது இல்ல அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், அவ்வளவுதான் நான் ஒண்ணுத்துக்கும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காய்ந்து போன ஒரு கோளா தான் என்ன பண்ண இருந்தேன். ஆனா ஆண்டு சொன்ன, இல்ல இல்ல நீ நினைக்கிறபடி இல்ல, என்ன பண்ண போறேன், துளிர்க்க பண்ண போகிறேன்னு சொல்லி என்ன பண்ணாரு, ஊழியத்துல